الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ومولانا محمدا صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر قال النبي صلى الله عليه وسلم خير الدعاء دعاء يوم العرفة أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கணியத்திற்கும் மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அடியார்களின் மீது இரக்கம் காண்பிப்பதற்காக வேண்டி அல்லாஹுவால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு விஷயம், பூமியினுடைய சில இடங்களை அல்லாஹ் சிறப்பானதாக ஆக்கி வைத்திருக்கிறான். பூமியில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களை விட மஸ்ஜிதுகளை சிறப்புள்ளதாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். அதுபோல பூமியினுடைய பல்வேறு இடங்களிலே காபத்துல்லாஹ் இடம்பெற்றிருக்கக்கூடிய மக்கா காபத்துல்லாஹ், அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜிதாக இருக்கக்கூடிய மஸ்ஜிதுன் நபவி, ரவுலா ஷரீஃப், இவைகளையெல்லாம் பூமியினுடைய சிறந்த இடங்களாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஆக்கியிருக்கிறார். காரணம், அல்லாஹுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி, பள்ளிவாசல்களிலே செய்யப்படக்கூடிய அமல், காபத்துல்லாஹ்விலே செய்யப்படக்கூடிய அமல், மஸ்ஜிதுன் நபவியிலே செய்யப்படக்கூடிய அமல், அது அல்லாத இடங்களிலே செய்யப்படக்கூடிய அமல்களை விட பன்மடங்கு சிறந்தது. ஒரு மனிதர் ஃபர்லான தொழுகையை வீட்டிலே தொழுது கொள்கிறார், இவருக்கு ஒரு நன்மைதான். ஆனால் அதே நேரத்தில் வீட்டிலிருந்து பள்ளிவாசலுக்கு வந்து அப்படி வரக்கூடிய நேரத்திலே பல்வேறு சிரமங்களை எல்லாம் சந்தித்து இமாம் ஜமாத்தோடு தொழுகும் பொழுது ஒரு தொழுகைக்கு 27 மடங்கு நன்மை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள். எப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய இடங்கள், பூமி, அதில் ஒரு சில இடங்களை அல்லாஹு தஆலா சிறப்பாக ஆக்கியிருக்கிறானோ, தன்னுடைய அருளை அதிகமாக தருவதற்காக வேண்டி, தன்னுடைய சிறப்பு பாவம் மன்னிப்பை அல்லாஹ் வழங்குவதற்காக வேண்டி இந்த ஏற்பாடை செய்திருக்கிறார். அதே நேரத்தில் யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால், வருடத்தினுடைய சில நாட்களை, சில மாதங்களை
அல்லாஹ் சிறப்புள்ள மாதமாக ஆக்கி வைத்திருக்கிறான். அடியார்கள் அந்த மாதத்திலேயாவது அந்த நாட்களிலேயாவது அல்லாஹ்வோடு நெருங்கி நல்ல அமல்களை செய்து அல்லாஹ்விடத்திலே அழுது பாவ மன்னிப்பு பெறுவதற்காக வேண்டி காலங்களிலேயும் சில காலங்களை சிறப்பானதாக ஆக்கி வைத்திருக்கிறான். ரமலானுடைய மாதம் 12 மாதங்களிலே சிறந்த மாதம். அதுபோல நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த துல் ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்கள் அல்லாஹ்விடத்திலே மிக மிக சிறந்த ஒரு நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அதுபோல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நாட்களில் சில நாட்கள், அரஃபாவுடைய நாள், வாரத்திலே ஜும்மாவுடைய நாள், வருடத்திலே 2 ஈதுடைய நாள், இப்படியெல்லாம் சில நாட்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சிறப்பை தந்து அந்த நாட்களிலே அல்லாஹ்விடத்திலே நெருங்கி வாருங்கள், அல்லாஹ் அதிகமாக நன்மைகளை தருவான், பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டி இந்த நாட்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். குறிப்பாக நாம் ஆளக்கூடிய இந்த நாள் துல் ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்கள், துல் ஹஜ்ஜுடைய 2வது நாளிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எல்லா நாட்களை போல உள்ள நாட்கள் அல்ல இந்த துல் ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்கள். அல்லாஹ்விடத்திலே சிறப்பான நாள் என்பதாக சத்தியமிட்டு சொல்லப்பட்ட நாள். குர்ஆன் ஷரீஃபிலே இந்த துல் ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்கள் குறித்து அல்லாஹ் சத்தியமும் செய்து சொல்கிறான். வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ரின், ஃபஜ்ருடைய நேரத்தின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ரின் 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அந்த 10 இரவுகள் எது? உலமாக்கள் பல்வேறு கருத்துக்களை சொல்வார்கள். ரமலானுடைய கடைசி 10 நாள், முஹர்ரமுடைய முதல் 10 நாள், அதுபோல உலமாக்கள் சொல்கிறார்கள் இந்த துல் ஹஜ்ஜுடைய முதல் 10 இரவு அல்லாஹ்விடத்திலே சங்கையானது, அல்லாஹ்விடத்திலே மதிப்பு மிக்கது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தௌராத்தை வழங்குவதற்கு சொன்னான், மூசா அவர்களே 30 நாட்கள் தொடர்ச்சியாக நோன்பு இருந்து என்னை சந்திக்க வாருங்கள், வேதத்தை தருகிறேன். 30 நாட்கள் தொடர்ச்சியாக நோன்பு இருந்து என்னை சந்திக்க வாருங்கள் என்பதாக அல்லாஹ் சொன்னான். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தொடர்ச்சியாக 30 நாட்கள் நோன்பு வைத்தார்கள். 30 நாள் முடியும் பொழுது அல்லாஹ்வை சந்திக்க வருகிறார்கள். அப்பொழுது அல்லாஹ் சொன்னான், இன்னும் ஒரு 10 நாட்கள் அதிகமாக நோன்பு வைத்து வாருங்கள். 30 நாட்கள் என்பதை இன்னும் ஒரு 10 நாட்கள் நோன்பு வைத்து விட்டு வாருங்கள் என்பதாக அல்லாஹ் சொன்னான். குர்ஆனிலேயும் அல்லாஹ் இது குறித்து சொல்லுவான், வவஅத்னா மூசா 30 லைலத்தன், மூசா அவர்களுக்கு 30 நாட்களை நாம் வாக்களித்தோம். வஅத்மம்னாஹா பிஅஷ்ரின், அதை இன்னும் 10 நாட்களை கொண்டு பரிபூர்ணமாக்கினோம் என்பதாக அல்லாஹ் சொல்வான். 30ஓடு சேர்ந்து இன்னொரு 10 நாட்கள். அந்த 10 நாட்கள் எது? உலமாக்கள் சொல்கிறார்கள், முஃபஸ்ஸிர்கள் சொல்கிறார்கள், அது இந்த துல் ஹஜ்ஜுடைய முதல் 10 நாள். நாம் இருக்கக்கூடிய இந்த நாள் சாதாரணமான நாள் அல்ல. துல் ஹஜ்ஜுடைய 2வது நாளிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். வருடத்துடைய மற்ற நாட்களை போல உள்ள நாள் இல்லை இது. இந்த நாட்களிலே செய்யப்படக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே மரியாதைக்குரியது. துல் ஹஜ்ஜுடைய 10 நாள் அல்லாத வேறு நாட்களிலே உபரியாக 2 ரக்காத் தொழுகிறோம். இந்த 2 ரக்காத்தை விட துல் ஹஜ்ஜுடைய முதல் நாளிலே நாம் தொழக்கூடிய, முதல் 10 நாட்களிலே தொழக்கூடிய 2 ரக்காத் அல்லாஹ்விடத்திலே மரியாதைக்குரியது, கண்ணியமானது. அல்லாஹ் அதை விரும்புகிறான். மா மின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹின்ன அஹப்பு இலல்லாஹ் மின் ஹாதிஹில் ஐயாமில் அஷரி. இந்த 10 நாட்களிலே அடியான் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் அல்லாஹ்விடத்திலே மற்ற நாட்களிலே செய்யப்படக்கூடிய அமல்களை விட சிறந்தது,
பிரியமானது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள். இந்த நாட்களை அமல் செய்தால் அல்லாஹ்வை நெருங்குவோம் பெருமக்களே, அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும். இந்த நாட்களை உதாசீனப்படுத்தினால் அல்லாஹ்வுடைய கோபமும் கிடைக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பல்வேறு ஹதீஸுகள். இந்த நாட்களில் என்ன அமல்கள் செய்யலாம்? அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, இந்த 10 நாட்களில் என்னவெல்லாம் அமல்கள் செய்யலாம்? அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இந்த 10 நாட்களிலே நோன்பு வையுங்கள். அலைக்கும் பிசியாமி ஐயாமி அஷர். இந்த 10 நாட்கள், அதாவது 9 நாட்கள், 10வது நாள் என்பது பக்ரீத்துடைய பெருநாளுடைய நாட்கள். இந்த 9 நாட்களும் நீங்கள் நோன்பு வையுங்கள். இக்ஸாரி துஆ, அதிகமாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள். அல்லாஹ் வாசலை திறந்து வைத்திருக்கிறார். இந்த 9 நாட்களிலே 10 நாட்களிலே அதிகமாக துஆ செய்யுங்கள். என்னவெல்லாம் தேவை இருக்குமோ அதையெல்லாம் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். வல் இஸ்திக்ஃபாரி வஸ்ஸதகதி ஃபீஹா, அதிகமாக அழுங்கள் என்பதாக அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டு சொல்வார்கள், ஃபஇன்னி சமிஅத்து நபியக்கும் முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பெருமானார் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல என்னுடைய காதினால் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அல் வைலு லிமன் ஹரும கைர ஐயாமில் அஷரி, அல் வைலு லிமன் ஹரும கைர ஐயாமில் அஷரி. இந்த 10 நாட்களிலே அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை யார் இழந்து விடுவாரோ அவருக்கு நாசமாகட்டும், நாசம் உண்டாகட்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்துஆ செய்ய நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த 10 நாட்களிலே யார் தொழுகையை விடுவார்களோ, இந்த 10 நாட்களிலே நல்ல அமல்கள் செய்யக்கூடியதை யார் விடுவார்களோ, குர்ஆன் ஓதுவதை யார் விடுவார்களோ, இஸ்திக்ஃபார் செய்வதை யார் விடுவார்களோ, வேறு நல்ல தான தர்மங்கள் செய்வதை யார் விடுவார்களோ, யாருக்கு நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியம் இந்த நாளிலேயும் அவர் நன்மை செய்யாமல் இருப்பாரோ அவருக்கு நாசம் உண்டாகட்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். மற்ற நாட்களிலே ஓதக்கூடிய குர்ஆனை விட இந்த 10 நாட்களிலே ஓதக்கூடிய குர்ஆன் அல்லாஹ்விடத்தில் விருப்பமானது. மற்ற நாட்களிலே செய்யப்படக்கூடிய 10 ரூபாய் தான தர்மம், இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்களிலே செய்யப்படக்கூடிய 10 ரூபாய்க்கு அல்லாஹ்விடத்தில் மரியாதை உண்டு. இந்த 9 நாட்களுடைய நோன்பு குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், துல்ஹஜ்ஜுடைய 9 நாட்கள் ஒவ்வொரு நாளுமே நோன்பு வைக்க வேண்டும். நாம் பொதுவாக பழகி இருப்போம், நாம் விளங்கி இருக்கக்கூடிய விஷயம் இதுதான். துல்ஹஜ்ஜுடைய 9வது நாள் அரஃபாவுடைய நாளில் தான் நோன்பு வைக்க வேண்டும் என்பதாக விளங்கி இருப்போம். அப்படி அல்ல, இந்த 10 நாளுமே சிறப்பான நாள். இந்த 10 நாட்களிலே 9 நாட்கள் நோன்பு வைப்பது என்ன கிடைக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்கு தருகிறார்கள், யஅதிலு சியாமி குல்லி யௌமின் மின்ஹா பிசியாமி ஸனதி. இந்த துல்ஹஜ்ஜுடைய 9 நாட்களிலே ஒரு நோன்பு வைத்தால், 9 நாளும் நோன்பு வைக்க வேண்டும். ஒரு நோன்பு வைத்தால் ஒரு வருட நோன்பிற்கு சமம். யாரோ சஹாபி சொல்கிறார்கள் என்பதல்ல, யாரோ தாபிஈன்கள் சொல்கிறார்கள் என்பதல்ல, யாரோ இமாம்கள் சொல்கிறார்கள் என்பதல்ல, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த 9 நாட்களிலே ஒரு நாள் நோன்பு வைத்தால் ஒரு வருடத்துடைய நோன்பினுடைய நன்மை. 2 நாள் நோன்பு வைத்தால் 2 வருடத்துடைய நோன்புடைய நன்மை. 9 நாட்களும் ஒரு வடித நோன்பு வைக்கிறார். 9 நாள் நோன்பு அல்ல, அது 9 வருடத்துடைய நோன்பு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள். சில சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, ஒரு நாளுடைய நோன்பிற்கு ஒரு வருட நோன்பு. ஒரு அடியானுக்கு அல்லாஹ் இப்படி பாக்கியம் தருகிறான், 9 நாளும் நோன்பு வைக்கிறார். 9 வருடம் நோன்பு வைத்த நன்மை அல்லாஹ் சத்தியமாக தருவான். இதில் எந்த ஏமாத்தமும் கிடையாது, எந்த பொய் வாக்குறுதியும் கிடையாது. சஹாபா பெருமக்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்திருக்கிறோம், இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 9 நாளும் நோன்பு வைப்பார்கள்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 9 நாளுமே நோன்பு வைப்பார்கள். இந்த துல்ஹஜ்ஜுடைய இரவு குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு இரவு லைலத்துல் கத்ருடைய இரவுக்கு சமம். லைலத்துல் கத்ர் எது என்பது மறைக்கப்பட்டிருக்கிறது. ரமலான் தான். ரமலானிலே எந்த நாள் லைலத்துல் கத்ர் 27 தான் என்பதாக உறுதியாக சொல்ல முடியாது. அது 25வது நாளாக கூட இருக்கலாம், 29வது நாளாக கூட இருக்கலாம், ஏன் முதல் 10 கூட லைலத்துல் கத்ர் வரலாம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 9 நாளுடைய இரவு குறித்து சொன்னார்கள், ஒவ்வொன்றும் லைலத்துல் கத்ருக்கு சமமான நாள். இந்த நாளிலே செய்ய வேண்டிய அதிகமான அமல்கள், அதிகமாக தக்பீர் சொல்ல வேண்டும். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், ஃபஅக்ஸிரு ஃபீஹா தக்பீர வத்தஹ்மீத வத்தஹ்லீல. இந்த 10 நாட்களிலே அதிகமாக தக்பீர் சொல்லுங்கள், அதிகமாக தஹ்மீது சொல்லுங்கள், அதிகமாக தஹ்லீல் சொல்லுங்கள். அதைத்தான் மார்க்கமே சொல்லி தருகிறது. எப்படி சொல்ல வேண்டும்? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. இது ஒரு 5 நாள் சொல்லக்கூடிய தக்பீர் அல்ல. அரஃபாவுடைய ஃபஜ்ரிலிருந்து சொல்கிறோம் அல்லவா, இமாம் ஜமாத்தோடு தொழுது விட்டு அந்த நேரத்தில் மட்டும் சொல்லப்படக்கூடிய தக்பீர் அல்ல இது. துல்ஹஜ்ஜுடைய எல்லா நாட்களிலேயும் 10 நாட்களும் சொல்ல வேண்டும், அதிகமாக சொல்ல வேண்டும். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், அதிகமாக தக்பீர் சொல்லுங்கள், தஹ்மீது சொல்லுங்கள், தஹ்லீல் சொல்லுங்கள். என்ன அது தக்பீர்? தஹ்மீர் அது என்ன? தஹ்லீல் என்ன? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கற்றுத் தருகிறார்கள். அதிகமாக சொல்லுங்கள், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. இதை அதிகமாக சொல்ல வேண்டும். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேண்டுமென்றே கடைவீதிக்கு போவார்கள். கடைவீதியிலே போதுகும்போது இந்த தக்பீரை சப்தம் போட்டு சொல்வார்கள், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சப்தத்தை கேட்டு கடைவீதியில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எல்லோரும் சேர்ந்து சொல்வார்கள். முழு கடைவீதியும் சொல்லும், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. இந்த அமல் கவலைக்குரிய விஷயம். முஸ்லிம் சமுதாயத்திலே முழுக்க முழுக்க அகன்று போன ஒரு அமல். இப்படியும் ஒரு அமல் மார்க்கத்திலே இருக்கிறதா என்பதாக மறந்து போன ஒரு அமலாக ஆகிவிட்டது. நம்முடைய குடும்பத்திலேயும் சரி, படுத்திருக்கும் பொழுதும் தூக்கம் வரவில்லை, படுத்திருக்கிறோம், இந்த தக்பீரை சொல்ல வேண்டும். நடந்து போறோம், இந்த தக்பீரை சொல்ல வேண்டும். வேறு ஏதாவது வேலைகளில் இருக்கிறோம், இந்த தக்பீரை சொல்ல வேண்டும். மார்க்கம் இதை ஒரு சுன்னத்தான அமலாக, சிறந்த அமலாக, துல்ஹஜ்ஜுடைய அமலாக மார்க்கமாக்கி இருக்கிறது. குறிப்பாக நாம் சந்திக்கக்கூடிய ஒரு நாட்கள், இந்த துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்களிலே நாம் சந்திக்கக்கூடிய 9வது நாள் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை, அரஃபாவுடைய நாள். எல்லா நாளையுமே சாதாரணமாக பார்க்கிறோம். அப்படி எல்லாம் அல்லாஹ் கிருபை செய்கிறான். இந்த நாள் சிறந்த நாள் என்பதாக சொல்வதின் காரணம், மற்ற நாட்களிலே என்னமோ பாவம் செய்கிறீர்கள், மற்ற நாட்களிலே தொழுகையின் விஷயத்திலே பொடுபோக்காக இருக்கிறீர்கள், வணக்க வழிபாடுகள் விஷயத்திலே பொடுபோக்காக இருக்கிறீர்கள். ஆனால் சிறந்த இந்த நாட்களை விட்டு விடாதீர்கள், இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதிலே ஒரு நாள் தான் அரஃபாவுடைய நாள். இந்த அரஃபாவுடைய நாளுக்கு பல்வேறு சிறப்புகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். இஸ்லாத்திலே பல்வேறு சிறப்புகள் உண்டு. ஒரு யூத அறிஞன் வருவான், ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே. உமர் அவர்களே, திருக்குர்ஆனிலே ஒரு ஆயத்து இறங்கி இருக்கிறது. அந்த ஆயத்து எங்களுக்கு இறங்கி இருந்தால், யூத சமுதாயத்திற்கு இறங்கி இருக்கும் என்று சொன்னால், அந்த நாளை நாங்கள் ஈதுடைய நாளாக ஆக்கியிருப்போம். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், அது என்ன ஆயத்து? அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் உங்களுக்கு இந்த இஸ்லாத்தை பரிபூர்ணமாக ஆக்கிவிட்டேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி,
என்னுடைய நிஅமத்துகளை நான் பரிபூர்ணமாக ஆக்கிவிட்டேன். வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, உங்களுக்கு இந்த இஸ்லாத்தை நான் பொருந்தி கொண்டேன், மார்க்கமாக பொருந்தி கொண்டேன் என்ற ஆயத்தை அல்லாஹ் குர்ஆனிலே இறக்கி வைத்திருக்கிறான். இந்த ஆயத்து யூத சமுதாயமாக இருக்கக்கூடிய எங்களுக்கு இறங்கியிருந்தால் வருடம் வருடம் அந்த ஆயத்து இறங்கிய நாளை சிறப்புப்படுத்தி இருப்போம், ஒரு ஈதாக ஆக்கியிருப்போம் என்பதாக ஒரு யூதன் சொன்ன பொழுது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், அந்த நாளை நாங்களும் மறக்கவில்லை, எங்களிடத்திலேயும் அந்த நாள் சிறந்த நாள் தான், அந்த நாள் தான் அரஃபாவுடைய நாள். உன்சிலத் யௌம அரஃபா ஃபி யௌமில் ஜும்ஆ, இந்த ஆயத்து இறங்கியது அரஃபாவுடைய நாளிலே இறங்கியது. அந்த நாளை நாங்களும் வருடம் வருடம் கண்ணியப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறோம், சிறப்புப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறோம். அரஃபாவுடைய நாள் வருடத்துடைய எல்லா நாட்களை விட சையுதுல் ஐயாம் என்பதாக வரலாறுகள் எழுதுகிறார்கள். அரஃபாவுடைய நாளை நாட்களுடைய தலைமை என்பதாக கிதாபுகளிலே, தஃப்சீர் கிதாபுகளிலே, ஹதீஸு கிதாபுகளிலே எழுதுகிறார்கள். எல்லா நாளை விட சிறந்த ஒரு நாள் அரஃபாவுடைய நாள். இதனுடைய கண்ணியத்தை விளக்குவதற்காக வேண்டி அரஃபாவுடைய நாளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவிலே சஹாபாக்களுக்கு முன்பதாக பிரசங்கம் செய்தார்கள். அந்த நேரத்திலே சஹாபாக்களிடத்திலே கேட்டார்கள், ஐயு யோமின் ஹாதா, என்னுடைய தோழர்களே இது என்ன நாள்? எல்லோரும் சொன்னார்கள், யௌம அரஃபா, இது அரஃபாவுடைய நாள். அல் யௌம ஹராம், இது கண்ணியப்படுத்தப்பட்ட நாள். முதலாவதாக கேட்டது ஐயு யோமின் ஹாதா, இது எந்த நாள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க சஹாபாக்கள் எல்லாம் சொன்னார்கள், இது அரஃபாவுடைய நாள், இது கண்ணியமான ஒரு நாள். அடுத்ததாக கேட்டார்கள், ஐயு ஷஹரீன், இது எந்த மாதம்? சஹாபாக்கள் எல்லாம் சொன்னார்கள், ஷஹ்ருன் ஹராம், இது துல் ஹஜ்ஜாவுடைய மாதம், கண்ணியமான மாதம். மூன்றாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ஐயு பலதீன், இது எந்த ஊர்? சஹாபாக்கள் சொன்னார்கள், அல் பலதுல் ஹராம், கண்ணியமான ஊர் மக்கா என்பதாக சொன்னார்கள். இதையெல்லாம் சொல்கிறார்கள். நாள் கண்ணியமான நாள், அரஃபாவுடைய நாள். மாதம் கண்ணியமான மாதம், துல் ஹஜ்ஜாவுடைய மாதம். ஊர் மக்கா, இது கண்ணியமான இடம் இது என்பதாக சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஇன்ன அம்வாலக்கும் வ அஅராலக்கும் வ திமாஅக்கும் அலைக்கும் ஹராம், மோமின்களாக இருக்கக்கூடிய உங்களுடைய பொருட்கள், உங்களுடைய மானங்கள், உங்களுடைய இரத்தங்கள் ஹராம். யாரும் யாருடைய பொருளையும் அபகரிக்க கூடாது, சூறையாடக்கூடாது, எடுத்து பயன்படுத்துவதற்கு அவர்களுக்கு அனுமதி இல்லை. ஒரு முஃமினுடைய பொருள் அனைத்து முஃமின்கள் மீதும் ஹராம், அவருடைய அனுமதி இல்லாமல் பயன்படுத்தக்கூடாது, தவறான முறையில் அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதுபோல மானம், மரியாதை, ஒரு முஃமினுடைய மானம் கண்ணியமானது, அடுத்த முஃமின் ஒரு முஃமினுடைய மரியாதையை கெடுத்து விடக்கூடாது, அநியாயமாக கொன்று விடக்கூடாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது உதாரணம் சொல்வார்கள், ஹராமுன் கையோமிக்கும் ஹாதா ஃபி ஷஹரிக்கும் ஹாதா ஃபி பல்திக்கும் ஹாதா, இந்த அரஃபாவுடைய நாள் எப்படி பாவம் செய்வது ஹராமோ, இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய நாட்கள் எப்படி பாவம் செய்வது ஹராமோ, அதுபோல இந்த மக்கா எப்படி பாவம் செய்வது ஹராமோ, அதுபோல உங்களுடைய முஃமின்களுடைய பொருள், மானம், மரியாதை, இரத்தம், உயிர் அனைத்தும் ஹராம் ஆகும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இந்த அரஃபாவுடைய நாளிலே ஷைத்தான் கேவலப்படுவதை போல வேறு எந்த நாளிலேயும் ஷைத்தான் கேவலப்படுவது கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஷைத்தான் இந்த நாளிலே மிக மிக கேவலைப்படுகிறான், மிக மிக கோபமும் படுகிறான். என்ன காரணம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லிமா யரா மின் தனஸ்ஸுலிர் ரஹ்மதி, இந்த நாளிலே, அரஃபாவுடைய நாளிலே ரஹ்மத் அவ்வளவு அதிகமாக இறங்குகிறது. வதஜாவுஸில்லாஹி அனிதுனூபி, அல்லாஹ் அவ்வளவு பாவங்களை மன்னிக்கிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள். இந்த நாளிலே நாம் செய்ய வேண்டிய விஷயம், அதிகமாக அமல் செய்ய வேண்டும்,
அதுபோல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அதிகமாக துஆ செய்யுங்கள். அரஃபாவுடைய நாளிலே அதிகமாக துஆ செய்யுங்கள். காரணம், அரஃபாவுடைய நாளிலே செய்யப்படக்கூடிய துஆ ஹைரான துஆக்கள். ஹைரு துஆ துஆ யௌமில் அரஃபா. துஆக்களிலேயே சிறந்த துஆ என்பது அரஃபாவுடைய நாளிலே செய்யப்படக்கூடிய துஆ என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு சுப செய்தியை சொல்வார்கள். அரஃபாவுடைய நாளுடைய மரியாதையை விளங்குவதற்காக வேண்டி சொல்வார்கள், மன் ஹஃபித லிசானஹு வஸமஅஹு வபஸரஹு யௌம அரஃபா. யார் அரஃபாவுடைய நாளிலே தன்னுடைய நாவை கட்டுப்பாடிலே வைத்துக் கொள்வாரோ, புறம் பேசாமல், அடுத்தவரை பற்றி பொய் பேசாமல், அடுத்தவரை பற்றி கோல் சொல்லாமல், நாவினால் என்னவெல்லாம் பாவம் செய்ய முடியுமோ அந்த பாவங்களை எல்லாம் விட்டு தன்னுடைய நாவை பாதுகாத்து கொள்வாரோ, வஸமஅஹு தன்னுடைய காதை பாதுகாத்து கொள்வாரோ, வபஸரஹு தன்னுடைய பார்வையை யார் பாதுகாத்து கொள்வாரோ, மூன்றை சொல்வதனுடைய நோக்கம் ஒட்டுமொத்த உடலையும் யார் அரஃபாவுடைய நாளிலே பாவத்தை விட்டும் பாதுகாத்து கொள்வாரோ, குஃபிர லஹு மின் அரஃபா இலா அரஃபா. இந்த அரஃபாவுடைய நாளிலிருந்து அடுத்த அரஃபாவுடைய நாள் வரை உள்ள எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான். சுருங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வருவது இதுதான். அரஃபா என்ற ஒரு புனித நாளை அல்லாஹ் தருகிறான். அந்த நாட்களிலே வணக்கம் செய்யுங்கள், பாவத்தை விட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள், வாயை பற்றி கொள்ளுங்கள், கண்களை பாதுகாத்து கொள்ளுங்கள், காதுகளை பாதுகாத்து கொள்ளுங்கள், ஒட்டுமொத்த உடல் உறுப்புகளையும் பாதுகாத்து கொள்ளுங்கள். இவ்வளவு நல்ல முறையிலே யார் நடந்து கொள்வாரோ எதிர்வரக்கூடிய ஒரு ஆண்டினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள். வல்ல அல்லாஹ் அவன் தரக்கூடிய இந்த நல்ல நாட்களை, கண்ணியமான நாட்கள், துல் ஹிஜ்ஜாவுடைய நாட்கள், இவைகளையும் துல் ஹிஜ்ஜாவுடைய 9வது நாள் அரஃபாவுடைய நாள், இந்த நாளிலேயும் நல்ல அமல்களை செய்து பாவங்களை விட்டும் தவிர்ந்து இருந்து அல்லாஹுடைய நல்ல பாக்கியத்தை பெறக்கூடிய சிறந்த தௌஃபீக்கை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்ம அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தின் சார்பாக கல்லூரியில் பயில உள்ள ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு பயன்பெறும் வகையில் 2 கோடி மதிப்பீட்டில் கல்வி உதவித்தொகை திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது.